ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 71. ராஜகிருகம் என்ற பட்டணத்திலிருந்து புறப்பட்டு சுதமா ஹ்லாதினி என்ற நதிகளை எல்லாம் தாண்டி ஏலக்காய் விளைகின்ற ஏலதானம் அப்படிங்கிற நகரத்துக்கு அருகில சதக்ரு அப்படிங்கிற இடத்தை தாண்டி அந்த கிராமத்துல கொஞ்ச நேரம் தங்குறா. பிறகு சிலவகா அப்படிங்கிற நதியை கடந்து சஸ்யகர்த்தனம் அப்படிங்கிற நகரத்தின் வழியாக போய் சைத்திர ரதம் என்ற அழகிய வனத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மகா பர்வதங்களை எல்லாம் தாண்டி சரஸ்வதியையும் சிந்து என்ற கங்கையினுடைய வெள்ளத்தையும் கடந்து வீர மத்ஸ்ய தேசத்திற்கு வடபக்கத்தில் உள்ள பாருண்ட வனத்துக்கு வரா. அங்க வேகமாக ஓடக்கூடிய குலிங்காவை யமுனையின் சமீபத்துல தாண்டி வெயிலால் களைச்சு போனதால நடுப்பகல்ல அங்கே கொஞ்ச நேரம் தங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறார். குதிரைகளை கொஞ்ச நேரம் அங்க நிழல்ல படுக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு குதிரைகளை எல்லாம் குளிப்பாட்டி தானும் ஸ்நானம் ஜபம் போஜனம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுண்டு போற வழியில ஜலம் கிடைக்காது அப்படிங்கறதுனால நீரை எல்லாம் எடுத்துக்கண்டு அவெல்லாம் புறப்பட்டு கிளம்புறா. யானை மேல மனுஷ சஞ்சாரம் இல்லாத அந்த பாலைவனத்தை வாயு பகவானை மலைகள் எப்படி தடுக்க முடியாதோ அது மாதிரி ரொம்ப வேகமா போனார். அம்சுதான நகரத்திற்கு பக்கத்துல கங்கையை தாண்டறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பிராக்வடம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அதை தாண்டி போறார். பிறகு குடகோஷ்டிகா நதியை தாண்டி தர்மாவர்த்தம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். பிறகு தோரணம் என்ற கிராமத்தின் வழியாக ஜம்பு பிரஸ்த கிராமத்தின் வழியாக வரூதம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சேர்றா. அதுக்கு பக்கத்துல இருக்கிற வனத்துல அன்னைக்கு ராத்திரி தங்குறா. காலம்பரை எழுந்துட்டு புறப்பட்டு போய் உஜ்ஜிகானா நகரத்துக்கு பக்கத்துல ஒரு இலுப்ப தோப்புல தங்குறா. அப்புறம் கோசல ராஜ்யம் வந்து விடுறது. அதனால சைன்யத்தை அங்கே நிறுத்திட்டு நீங்கள்லாம் பயம் இல்லாம மெதுவா வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரதத்துல தான் கொஞ்சம் வேகமா முன்னாடி போறார். சர்வதீர்த்த கிராமத்துல ஒரு ராத்திரி தங்குறார். பல ஆறுகளை எல்லாம் தாண்டி ஹஸ்தி பிருஷ்ட கிராமத்துக்கு வந்து குடிகா நதியை தாண்டி அங்கேருந்து சௌகுத்திய நகரத்துக்கு போய் கபீவதியை தாண்டார். ஏகசாலா கிராமத்துக்கு அருகில ஸ்தானுமதியையும் வினத கிராமத்துக்கு அருகில கோமதியையும் கடந்து கலிங்க நகரத்துக்கு அருகில் உள்ள ஆச்சாமர ரச்ச சோலையில கொஞ்சம் தங்கிட்டு அன்னைக்கு ராத்திரி அந்த வனத்தை தாண்டி மறுநாள் காலம்பர அயோத்திக்கு வந்து சேர்ந்துடுறார். 7 நாள் இப்படி பிரயாணம் பண்ணி 8வது நாள் காலையில அயோத்திக்கு வந்து சேர்றார். சாரதியே, மகா கீர்த்தி பெற்ற இந்த அயோத்தி ஏதோ சந்தோஷ குறைவா இருக்கிறது போல எனக்கு தோணுறதே. அயோத்திக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அவருக்கு அயோத்தியில ஏதோ சந்தோஷம் இல்லாம தோணுறது. ஏன்னா அவருக்கு மனசு முழுக்க அவர் கண்ட அந்த சொப்பனம், தூதர்கள் தன்னை அவசரமா கூட்டுன்னு வந்தது, இது வேற ஒரு பக்கம் மனசை அரிச்சுன்னு இருக்கிறதுனால ஏதோ அயோத்தியில சில சமயம் மனசுக்கு அப்படி தோணும். ஏதோ கொஞ்சம் அசுபமா அவருக்கு கொஞ்சம் தோணுறது. சுவர்கள் பசுவின் சாணத்தால் பூசப்படாம வெளுத்து போய் இருக்கு. சந்தோஷமாக சஞ்சரிக்க கூடிய ஸ்திரீ புருஷர்களின் சப்தம் கொஞ்சம் கூட கேட்கலையே. சாயங்காலத்துல ஆண்களும் பெண்களும் ஆனந்தமா விளையாடிட்டு விடியற் காலம்புற அங்கேருந்து புறப்பட்டு போவாளே, இப்போ அந்த அழகு கொஞ்சம் கூட இல்லையே. ஜனசஞ்சாரம் இல்லாமல் அயோத்தி அழறது போல இருக்கே. இந்த நகரத்தை பார்த்தா ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்கே. முன்போல முக்கியமாக ஜனங்கள் அங்கும் இங்கும் போகவே இல்லையே. மரங்கள்லேருந்து இலைகள்லாம் உதிரத்தை பார்த்தா கண்ணீர் விட்டு அழறது மாதிரி என் மனசுக்கு தோணுறதே. சூரியோதயம் ஆகி கூட மிருகங்களும் பறவைகளும் ஆகாரத்தை சாப்பிட்டு மதுரமா சத்தம் போடலையே. காத்து குளிர்ச்சியாகவும் சுகமாகவும் இல்லையே. வேரி மிருதங்கம் வீணை முதலிய வாத்தியங்களின் சப்தம் எங்குமே கேட்கலையே. நிறைய அபசகுணம்தான் எனக்கு தெரியறது. ஏதோ அபாயம் வரப்போகிறது. என் மனசு கலங்கி ரொம்ப வருத்தப்படுறது அப்படின்னு ரொம்ப சந்தேகத்தோட வைஜெயந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டை வாசல்ல
உள்ளே நுழையறார். அப்புறமா அந்த புறத்துக்கு வரார். காரணம் இல்லாமல் இவ்வளவு வேகமாக என்ன எண்ணத்துக்கு வர சொல்லணும்? ஏதோ ஒரு சந்தேகம் எனக்கு வர்றது, மனசு கொஞ்சம் அதனால கவலைப்படுறது. அரசர்கள் மரணம் அடையும் போது எந்த அடையாளங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறதோ கேட்டிருக்கிறேனோ அதெல்லாம் நான் இப்ப பாக்குற மாதிரி எனக்கு தோணுறது. வீடுகள்லாம் பெருக்கி மொழுகி கோலம் போடாம கதவுகள்லாம் திறந்திருக்கு, கலையே இல்ல. தூபம் முதலிய பரிமள வஸ்துக்கள்லாம் இல்ல. அக்னிஹோத்திரம், வைஸ்வதேவம் முதலிய நித்திய கர்மங்கள்லாம் நடக்காம இருக்கு. வீட்டில் உள்ளவர்கள் போஜனம் செய்யாம இருக்கா. தேவாலயங்கள் மாலைகளாலும் தோரணங்களாலும் அலங்காரமா இல்ல. பெருக்கி முழுகி அலங்கரிக்கப்படாம இருக்கு. கோவில்ல அர்ச்சனைகள்லாம் நடக்கல. யாகஸ்தலங்கள்லாம் சூன்யமா இருக்கே. புஷ்பங்களும் மாலைகளும் எங்கேயுமே இல்லையே. வர்த்தகர்கள் எல்லாம் கவலையோட இருக்காளே. ஆண் பெண் எல்லோரும் திகைச்சு போய் நிக்கிற மாதிரி இருக்கே. இப்படி வழியிலெல்லாம் அவசகுணங்களை பார்த்துண்டு அரசனுடைய அரண்மனைக்கு வரார். அங்கே வீதிகள்ல எந்த சஞ்சாரமும் இல்ல. கதவுகள்லாம் ஒரு புழுதியா இருக்கு. முன்பு தேவேந்திரனுடைய ராஜதானியை போல இருக்கக்கூடிய அந்த அயோத்தி இப்படி பாழா போனத்தை பார்த்து பல அபசகுணங்களையும் விகாரமான காட்சிகளையும் பார்த்துண்டு துக்கத்தால தலைய குனிஞ்சுண்டு தசரதருடைய அந்த புறத்துக்குள்ள பரதன் போறார் அப்படின்னு சொல்லி இந்த 71வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 72வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.